நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து பல்வேறு தகவல்களை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த விமான விபத்தில் கிட்டத்தட்ட 241 பயணிகள் உயிரிழந்திருக்கிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் இந்த விபத்து மூலயமா மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் இருந்து உணவகம் மேலே இந்த விமானம் விழுந்து நொறுங்கினதுனால 50 மருத்துவ மாணவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக ஒரே ஒரு மட்டும் உயிர் பிழைச்சிருக்கிற நிலையில பிரதமர் மோடி அவரை நேரில் சந்திச்சு ஆறுதல் கூறிய சம்பவங்களும் அது தொடர்பான காட்சிகளையும் நாம பார்த்துட்டு இருந்தோம். அதே நேரத்தில் இந்த விமான விபத்து நடக்கும் பொழுது ஒரு சமிக்கை கிடைச்சிருந்தது. அந்த சமிக்கை தான் மேடே அப்படிங்கிறது. இந்த மேடே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது அவசர கால துயர சம்பவங்கள் நடைபெறும் நேரங்களில் உபயோகப்படுத்துகிற வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது. பிரெஞ்சு மெய்டர் குரல் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையா நம்ம உபயோகிக்கிறோம். இது முதல் முறையாக எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இங்கிலாந்தினுடைய கிராய்டன் விமான நிலையத்தில் தான் வானொலியினுடைய பொறுப்பு அதிகாரியான ஃபெடரிக் ஸ்டான்லி மோக்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த வார்த்தையை முதல்ல முன்மொழிஞ்சிருக்கார். அதாவது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தினப்ப விமானிகளும் விமானத்தில் பணி செய்கிற சக ஊழியர்களும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா எளிதில் புரிஞ்சுக்கிற வகையில் ஒரு வார்த்தையை யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்பதான் இந்த மேடே அப்படிங்கிற வார்த்தை உருவாகி இருக்கு. இது 1923 அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் 1927 சர்வதேச அளவில் இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு மேடே அப்படிங்கிறது. இது 1923 ஆண்டுல விமானிகள் அப்புறம் மாலுமிகளுக்கான சர்வதேச வானொலி தகவல் தொடர்பினுடைய ஒரு பகுதியாகவும் மாறியிருக்கு. அப்புறம் 1927 ஆண்டுல மோர்ஸ் SOS அப்படின்னு முறையா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மோர்ஸ் SOS அப்படின்னா என்னன்னா, அதாவது மோர்ஸுங்கிறது டெலிகம்யூனிகேஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம் இல்லையா, SOS இப்படிங்கிற இடத்துல ஒரு டாட் மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா, இது வந்து இதை தான் வந்துட்டு புள்ளிகள் வகையில் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்ஸ் அப்புறம் டாட்டு இல்லைனா கோடு இந்த மாதிரியான மொழிகளில் அவங்களுடைய சமிக்கைகளை வந்து பரிமாறிப்பாங்க, தகவலை வந்து பரிமாறிப்பாங்க டெலிகம்யூனிகேஷன் மூலமா அப்படின்னு சொல்லப்படுது. SOS அப்படின்னா சேவ் அவர் சோல் அப்படின்னு அர்த்தம். அதாவது டெலிகம்யூனிகேஷன் மூலமா ஒரு அவசர கால உதவிக்கு அழைக்கிற மோர்ஸ் SOS இந்த 1927 ஆண்டுல மேடே அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. மே தின அழைப்பு அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நடந்தது இல்லையா இந்த விமான விபத்தில் கூட இந்த விமானி மேடே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விமானி மேடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தடவை உதவிக்கு அழைக்கும் பொழுது அங்கே ஏதோ பெரிய விபத்து நடக்க போகுது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சமிக்கை தான். இந்த சமிக்கை வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாரும் அலர்ட் ஆகிடுவாங்க. அலர்ட் ஆகி அதுக்கு அடுத்தபடியாக என்ன மாதிரியான தேவையான உதவிகள் கிடைக்க போகுது, ஒருவேளை ஃப்ளைட் லேண்ட் ஆகணுமா இல்லை அந்த இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு சமிக்கை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான விவகாரங்கள்லாம் கையாளுவாங்க. இதுதான் இந்த மேடே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த மேடே அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருச்சுன்னா அந்த விமானத்தில் யாரெல்லாம் பயணம் செஞ்சாங்க, அவங்களுடைய இருப்பிடம், அவசர கால தன்மை, அவங்கள விமானத்தில் இருக்கவங்களுடைய எண்ணிக்கை, இது தொடர்பாக எல்லா விவரங்களையும் இமிடியேட்டாக சேகரிச்சிருவாங்களா. அதே நேரத்தில் மீட்பு குழுக்களும் விரைவாக செயல்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. மே தின சமிக்கை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ATC அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அவங்க தான் வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வருவாங்க. இந்த கண்காணிப்பு இந்த ஒரு சமிக்கை வந்துட்டு இந்த ATCக்கு போயிடுச்சு அப்படின்னா உடனடியாக அவங்க பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக, அதாவது என்னென்ன மாதிரியான அவசர தேவையெல்லாம் அங்கே தேவைப்படும், ஒருவேளை தீயணைப்பு தேவைப்படுமோ இல்லை மருத்துவமோ இல்லை பாதுகாப்பு சேவைகள், இந்த மாதிரியான ஒரு தேவைகள் எல்லாத்தையும் குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்புறதா சொல்லப்படுது. ஆனால் என்ன நம்ம இப்போ வந்து இந்த மேடேவை பற்றி பேசியிருந்தாலும் கூட, விமானி சரியான நேரத்தில் மேடே அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இப்போ இந்த அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்திருக்கு. இந்த தகவல் எல்லாமே பிளாக் பாக்ஸ் அதில் தான் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு சமீபத்தில் கிடைச்ச தகவல் படி இந்த ஒரு பிளாக் பாக்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. இன்னொரு பிளாக் பாக்ஸை தேடிட்டு இருக்க பணியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. எதற்காக விமானி மேடே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, இது எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸ்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த அடுத்த பிளாக் பாக்ஸுக்காக தான் ஒட்டுமொத்த குழுவுமே இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தற்போதைய தகவல். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.